அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறையை யாரெல்லாம் பின்பற்றவில்லையோ அவர்கள் மூடர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அவர்களுடைய வழிமுறை எப்படி இருந்துச்சு? ஓர் இறைவனை வணங்குதல், அவனுக்கு இணை வைத்தல் கூடாது அப்படின்றத அவர் விளங்கியிருந்தார். அப்போது அவருடைய தந்தை அல்லாவிற்கு இணை வைப்பவராக இருந்திருக்கின்றார், சிலை வணங்கியாக அவர் இருந்திருக்கின்றார். அப்பொழுது இந்த நிலையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தைக்காக அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்றார். அந்த பாவ மன்னிப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஏனென்றால் அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார். ஆனால் ஒரு மகனாக ஒரு தந்தைக்கு செய்யக்கூடிய கடமை என்பது இந்த பூமியிலே நீங்கள் செய்து வாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். ஆனால் அல்லாஹ்விற்கு இணை வைத்து ஏதாவது ஒரு விஷயம் செய்வதற்காக உங்கள் தந்தை உங்களை பணிந்தால் அதுக்கு நீங்கள் செவி சாய்க்காதீர்கள் அப்படின்றது தான் அல்லாஹ் இங்கே வலியுறுத்துகின்றான். இது அவருக்கு மட்டும் இந்த விஷயத்தை அவர் ஏற்றி வைக்கல, தன்னுடைய மக்களுக்கும் இந்த வழிமுறையை பின்பற்றுமாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போயிருக்காரு. தன்னுடைய இரு மகன்களான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இருவருக்கும் இதே அவர் அட்வைஸ் சொல்லிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சந்ததிகள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளில் அல்லாஹ் பல நபிமார்களை இந்த பூமியிலே அனுப்புவதாக வாக்களித்திருக்கின்றான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. ஆகையால் அனைவருக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போனது என்னவென்று சொன்னால், என்னுடைய வழிமுறையை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். ஏனென்றால் மக்களுக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இருக்கக்கூடிய வழிமுறை இந்த இஸ்லாம், ஓர் இறைவன். அதால் நீங்கள் ஒரு முஸ்லீம்களாக இல்லாமல் மரணித்து விடாதீர்கள் அப்படின்றத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான். ஏனென்றால் இந்த வாழ்க்கை நெறியானது, இந்த வாழ்க்கை முறையானது அமைதியான வாழ்க்கைக்கு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறியாகத்தான் இந்த இஸ்லாம் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே வலியுறுத்துகின்றான். ஆகலாலே மக்கள் இதையே பின்பற்றுங்கள், இதிலிருந்து தவறிவிடாதீர்கள் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போயிருக்காரு.